ஹலோ எவ்ரி ஒன். சோஷியல் இஷ்யூஸில் நம்ம பார்த்துட்டு இருக்க டாப்பிக்கோட கண்டினியூஷன் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம சோஷியல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் வீடியோவில் இந்த டாபிக் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதில் அர்பனைசேஷனா என்ன, குளோபலைசேஷனா என்ன, அதுக்கான பாலிசிஸ் பிளானிங், அதுக்கான ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்தியாவில் எந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிலீஜியஸ் வயலன்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷனாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கம்யூனல் வயலன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காமனாக சொல்ல போனால் கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்றது வகுப்புவாத வன்முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு குழுவினருக்கும் இன்னொரு குழுவினருக்கும் இருக்கக்கூடிய ஒரு தகராறு பிரச்சனைன்னு கூட சொல்லலாம். ஓகே, அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். கம்யூனலிசம் ரெஃபர்ஸ் டு எ பொலிட்டிக்ஸ் தட் சீக்ஸ் டு யூனிஃபை ஒன் கம்யூனிட்டி அரவுண்ட் த ரிலீஜியஸ் identify in hostile opposition to another community. It seeks to define this community identify as a fundamental and fixed. ஓகே, ஸோ வகுப்புவாதம் அப்படின்றது ஒரு சமூகத்தையோ இல்லை ஒரு மதத்தை அடையாளப்படுத்தி மற்றொரு சமூகத்தை வந்துட்டு விரோதனமாக எதிர்ப்பில் ஒன்றிணைக்க முயலும் அரசியலை குறிக்கிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, இந்த சமூகம் அடையாளத்தை அடிப்படை மற்றும் நிலையானது என வரையறுக்க முயல்கிறது. ஸோ கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்னா இன்னொரு மதத்துக்கும் சண்டை நடக்குது இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரையுமே சமத்துவமாக தான் நடத்திட்டு வராங்க. ஓகே, பட் சில குரூப்ஸ் இருந்துக்கிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு நம்மளுடைய நாட்டில் குடிமக்கள் கிடையாது, இவங்க இன்னொரு நாட்டில் இருந்து தான் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க, நம்மளோட உரிமை எல்லாமே வந்துட்டு கைப்பற்றிடுறாங்க. ஓகே, நம்மளுடைய லேண்டாக இருக்கட்டும் சரி, நம்மளுடைய டெம்பிள்ஸ், நம்மளுடைய இதெல்லாமே வந்துட்டு அவங்க கைப்பற்றிடுறாங்க. ஓகேவா? அரசாங்கத்தில் செப்பரேட்டாக எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் இவங்கனால வந்துட்டு நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பொலிட்டிக்ஸ் சம்மந்தமாக இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதத்தை வந்துட்டு இன்னொரு மதம் வந்துட்டு தகராறு, ஓகே, அதை தான் வந்துட்டு குறிக்குது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஏகப்பட்ட வயலன்ஸ் 2012 நடந்திருக்கு, 2013 நடந்திருக்கு. ஓகே, இந்த மத கலவரம் அப்படின்றது ஏகப்பட்டது நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோலி, முகரம் பண்டிகைகள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள், தகராறுகள், வயலன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கோம் நம்ம இந்தியாவில். ஓகே, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்த்து சைடு தான் இந்த மாதிரி அதிகமான பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கும். பட் நம்மளோட தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்துட்டு ரொம்பவே ஒரு கம்மியானதான். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் எம்மதமும் சம்மதம் அப்படின்ற மாதிரியான ஒரு குறிக்கோளில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பட் ஆனால் நம்மளுடைய நார்த்து சைடாக இருக்கட்டும் சரி, ஈஸ்ட் சைடாக இருக்கட்டும் சரி, வெஸ்ட் சைடாக இருக்கட்டும் சரி, நம்மளுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு இந்தியாவில் ஓகே அந்தளவுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபாடுகள் நிறையாவே இருக்கும். அதை தான் வந்துட்டு கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், டிஸ்ரப்டிவ் எஃபெக்ட் ஆஃப் சோஷியல் மீடியா, சமூக ஊடகங்களில் சீர்குலைவு விளைவு. ஓகே, ஸோ இப்போ அதாவது சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுனா அதை வந்துட்டு 10 ஆக்கி காட்டுவாங்க. ஓகேவா? ஃபேக் நியூஸாக இருக்கட்டும் சரி, இல்லை ட்ரூ நியூஸாக இருக்கட்டும் சரி, எது ஃபேக்கு எது உண்மை அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது. ஓகே, எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி சிலதெல்லாம் நம்பி ஒன்று நடக்காததை அவங்களே நடந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்துட்டு இன்னொரு ரிலீஜியஸ் மூலிமா அவங்க கோவப்படுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பெரும்பாலானது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியானால தான் வந்துட்டு அதிகமாக இந்த மாதிரியான சீர்குலை விளைவு அப்படின்றது அதிகமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே சார், பிகாஸ் ஒரு நியூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக அவங்க வந்துட்டு ஆதாரத்தோடு நிரூபிக்க மாட்டாங்க. பட் ஆனால் மக்கள் அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியா பிளேட் எ கிரிட்டிக்கல் ரோல் இன் சர்க்குலேட்டிங் ஃபேக் நியூஸ் அட் பிரேக் நெக் ஸ்பீட். ஓகே, அதாவது ஒரு நல்ல விஷயம் கூட ஈஸியாக பரவாது, பட் ஒரு கெட்ட விஷயம் அப்படின்றது நம்மளோட சோஷியல் மீடியாஸில் அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். ஷேரு, லைக்கு, கமெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். ஓகே, ஸோ சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப் அப்படின்றது ஒரு பெரிய கடல் தான். அதுக்கும் மேலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு நம்மளோட சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஓகேவா? அதில் வந்துட்டு ஒரு இதில் போட்டால் போதும், ஷேர் பண்ணி அது இன்னொருத்தவங்க போடுவாங்க, அது ஃபேக்காக தான் இருக்கும். ஓகே, உண்மையான சம்பவம் ஏதாச்சும் ஒரு ஜஸ்டிஸ் வேணும், ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, அதுக்காக போராட்டம் பண்ணுவோம், அதுக்காக வயலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது. சும்மா இந்த மத கலவரத்துக்கெலாம் ஏகப்பட்ட கம்யூனல் வயலன்ஸ் நடந்துகிட்ருக்கும். ஓகே, ஸோ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸ் தான் அதிகமாக சீக்கிரமாக பரவ ஆரம்பிக்கும். ஓகே, அப்படி இருக்கும்போது சோஷியல் மீடியானாலையும் ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா சில
சில மனிதர்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது அவங்க நல்ல விஷயம் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, பட் ஆனால் அவங்க ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்பாங்க. அதுக்காக வந்துட்டு மக்கள் எல்லாமே இது பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி தவறான விஷயம் ஒருத்தவங்க செஞ்சிட்ருப்பாங்க. அவங்கள வந்துட்டு நல்லா இருக்குது, கீப் இட் அப் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் சோஷியல் மீடியா. ஓகே, நம்ம ஏதாச்சும் ஒன்று நல்லது நினச்சி பண்ணோன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு நிறைவேறாது. கெட்டது அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு பரவிடும். அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியில் இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா அவங்க எடுத்து போட்டுடுறாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டிக்கு இந்த பிரச்சனை அப்படின்றதுனால எல்லா கம்யூனிட்டியுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஜாதி அப்புறம் மதம் கலவரம் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது நம்மளோட இந்தியாவில் நடந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோடைய பங்கு என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஊடக நெறிமுறைகள் மற்றும் நடுநிலைமை கடைப்பிடிப்பதற்கு பதிலாக பெரும்பாலான ஊடக நிறுவனங்கள் குறிப்பிட்ட அரசியல் சிந்தாந்தத்தின் மீது சாய்வதை காட்டுகின்றன. இது சமூக பிளவை விரிவுபடுத்துகிறது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடக நெறிமுறைகள் மற்றும் நடுநிலைமை கடைப்பிடிப்பதற்கு பதிலாக, அதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன் சைட் ஆஃப் மட்டும்தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, இன்னொரு சைட் காமிக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ ஏதோ ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது. ஓகே, ஏதோ ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது, ஒரு வீட்டுக்குள்ளே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா லைக் அந்த பெண்ணை மட்டும்தான் காமிப்பாங்க. அந்த ஆணுக்கு எதனால் அந்த மாதிரி ஏற்பட்டுச்சு, எதனால் அதோடைய தாக்கம் என்னவா இருந்துச்சு அப்படின்றது காட்ட மாட்டாங்க. ஓகே, ஒன் சைட் ஆஃப் தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பொது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா லைக் பொதுவானதை மட்டும்தான் காமிப்பாங்க. அதுவும் இன்னும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல்ஸ் வைஸாக இந்த மாதிரி பணம் கொடுத்து காசு கொடுத்து அரசியல்வாதிகள் எல்லாமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு நல்லபடியாக காமிக்க இந்த மாதிரி மீடியா மூலயமா தானே சீக்கிரமாக அந்த நியூஸ் பரவும். ஸோ அதனால அவங்கள நல்லபடியாக காட்டிக்க பணம் இந்த மாதிரி லஞ்சம்லாம் கொடுத்து அவங்கள இந்த மாதிரி பேச வைப்பாங்க. ஓகே, ஒன்று நல்ல நியூஸ் சேனலாக இருக்கும். ஓகே, நல்ல இன்ஃப்ளூசராக இருப்பாங்க. பட் ஆனால் இந்த அரசியல் இந்த மாதிரியான பிழைகள்னால அவங்க சொல்கிறத தான் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அப்படி இருக்கும் போது அவங்க ஏதாச்சும் ஒரு கெட்டது சொன்னாலுமே அது நம்மளுக்கு தெரியாமல் இருந்தாலுமே நம்ம அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைட் ஆஃப் குற்றங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்துட்ருப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மெயின் ஸ்ட்ரீமாகவே இருக்குது மீடியாவில். ஓகே, இவங்களுடைய பங்கு. அடுத்து லேக் ஆஃப் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன், அதாவது மதிப்பு அடிப்படையிலான கல்வி இல்லாமை. ஓகே, people are not equipped to think for themselves and this leads them to blind follow the trends instead of being able to differentiate the good from the bad themselves. அதாவது மக்கள் தங்களை தாங்களே சிந்திக்க தயாராக இல்லை. ஓகே, இது நல்லதை தாங்களாகவே வேறுபடுத்தி காட்டுவதற்கு பதிலாக போக்குகளை கண்மூடித்தனமாக பின்பற்ற வழிவகுக்கிறது. ஓகே, ஸோ இப்போ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் யாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா தங்களை தாங்களே வந்துட்டு ஒரு மாதிரி சிந்திக்க மாட்டாங்க. ஓகே, ஏன் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ வந்துட்டு இவங்க சொல்கிறது தான் கரெக்டு, மதம் தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஓகே, இப்போ படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ படித்தவங்க அப்படின்னா இதுதான் ரியாலிட்டி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ படிக்காதவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமவாசிகளில் அதுவும் மோஸ்ட்டாக நார்த் இந்தியன்ஸில் பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க இருப்பாங்க. அவங்க சுயமாக தொழில் செய்கிறவங்களாக இருப்பாங்க. யார்கிட்டையும் அடிமை மாதிரி இருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த ரிச் பீப்புள்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டு பெண்களை நடத்துகிறதா இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு சுயமாக ஒரு சிந்தனையாக பண்ணுறதா இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிக்க மாட்டாங்க. ஓகே, அவங்களுக்கு அந்தளவுக்கு நாலேஜும் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு படிப்பறிவு இருக்காது. தான் ஸோ நம்ம இதுதான் நடந்திருக்கு அப்படின்றது தெரியும். ஒன் சைட் ஆஃப் மட்டும்தான் அவங்க பார்த்துட்ருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்துட்டு படிப்பு இல்லாமையும் ஒரு நாலேஜ் இல்லாதவங்கனாலையும் இந்த மாதிரியான கலவரங்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டுருக்கு. ஓகே, டூ சைட்ஸுமே புரிஞ்சுட்டு நம்ம பண்ணணும். ஒன் சைட் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்னொருத்தவங்க நல்லது பண்ணியிருப்பாங்க, இன்னொருத்தவங்க கெட்டது பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர் மேலேயும் தவறுகள் இருக்கும். ஓகே, அதை வந்துட்டு நம்ம வயலன்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா அது கண்டிப்பாக வந்துட்டு பெரிய வாரில் முடியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பாருங்கள், மெஜாரிட்ரியன் ஹெகோமோனி அண்ட் மைனாரிட்டி இன்செக்யூரிட்டிஸ், அதாவது பெரும்பான்மை மேலாதிக்கம் மற்றும் சிறுபான்மை பாதுகாப்பின்மை. அதாவது பெரும்பான்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஜாரிட்டியன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, அவங்களாம் வந்துட்டு ஒரு கம்யூனிட்டியில் சேர்ந்துருப்பாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு கம்யூனிட்டியில் சேர்ந்துருப்பாங்க. ஓகே, அப்போ சின்னமாக இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டிக்கு வந்துட்டு அந்தளவுக்கு பாதுகாப்பு இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் வந்துட்டு
இன்னொரு ஒரு கம்யூனிட்டியில் இருப்பாங்க. ஸோ அவங்கனால இவங்களுக்கு எப்போ வேணாலும் பாதிக்க செய்யலாம். ஓகே, அவங்கனால வந்துட்டு எப்போ வேணாலும் இவங்க வந்துட்டு தாக்கப்படலாம், எப்போ வேணாலும் வயலன்ஸில் ஈடுபட செய்யலாம். ஓகே, அப்படி இருக்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு மைனாரிட்டிக்கு வந்துட்டு பாதுகாப்பின்மையே இல்லை இந்த பெரும்பான்மை மேலாதிக்கத்தினால அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, a group in majority often believes that it has to sole say in the progress of the country. This leads to act violence when smaller group oppose the majority and leads of progress. அதாவது பெரும்பான்மையான ஒரு குழு நாட்டின் முன்னேற்றத்தில் தமக்கு மட்டுமே சொந்தம் என்று நம்புகிறது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, லைக் நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு தமிழ்நாடுன்னு நான் குறித்து சொல்ல மாட்டேன், பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான பாகுபாடுகள் பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரியான ஏரியாஸில், பஞ்சாப் இந்த மாதிரியான ஏரியாஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹிந்துஸ் கம்யூனிட்டிஸ் நிறையா இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டிஸ் கம்மியாக இருப்பாங்க. இல்லை சில இடத்துல முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க, ஹிந்துஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க. பட் நம்மளோட ஹோல் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹிந்துஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஓகே, அப்போ மைனாரிட்டிஸ் குரூப்ஸில் உள்ள பீப்புள்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, இந்த நாடு வந்துட்டு நம்மளுக்கு மட்டும்தான். ஓகே, அதாவது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ எங்களோட மக்கள் தொகை தான் இங்கே அதிகமாக இருக்குது, எங்களால் தான் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு நிறையா ஜிடிபியோ ஸோ இந்த மாதிரி நேஷ்னல் இன்கமோ அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்கனால வந்துட்டு அந்தளவுக்கு யூஸ் இல்லை, இவங்க நம்மளுக்கு நாட்டுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட வயலன்ஸ் நடக்கும். ஓகே, எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கம்யூனிட்டினால தான் நாங்கள் வந்துட்டு இந்த நாட்டுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மைனாரிட்டிஸ் குரூப்ஸ்னால எந்த ஒரு நல்லதுமே இல்லை, அவங்கனால நம்மளுக்கு தேவையில்லாத பாரம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு மேலாதிக்கம். ஓகேவா, பெரும்பான்மையர் வந்துட்டு நடக்கிற ஒரு விஷயங்கள். ஓகே, அடுத்து இம்பேக்ட் ஆஃப் கம்யூனல் வயலன்ஸ், அதாவது வகுப்புவாத வன்முறையோடைய தாக்கம் என்னவா இருக்குது அப்படின்றத பாருங்கள். மனித உரிமை மீறல், ஸோ இதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸே வயலேஷன் ஆயிடுச்சு. ஓகேவா, டியூரிங் த கம்யூனல் வயலன்ஸ் த இன்னசென்ட் ஆர்டினரி பீப்புள் கெட் காட் இன் டு த சர்கம்டன்ஸ் பியாண்ட் தட் கண்ட்ரோல். திஸ் லீட்ஸ் டு த வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது வகுப்புவாத வன்முறையின் போது ஓகே அப்பாவி சாதாரண மக்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகள் சிக்கிக்கொள்கிறார்கள். இது மனித உரிமை மீறலுக்கு வழிவகுக்கிறது. ஓகே, இப்போ ஒரு இடத்துல வயலன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வயலன்ஸில் வந்துட்டு அதாவது ஒரு ஆணுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த ஆணுடைய குழந்தைகளாக இருக்கட்டும் சரி, பெண்களாக இருக்கட்டும் சரி, தாய்மார்களாக இருக்கட்டும் சரி, இன்னும் வந்துட்டு அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சேர்ந்து பாதிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸோடைய அத்துமீறல் அதிகமாகவே நடந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அவங்களுக்கான தேவையே இல்லாமல் அவங்க பாதிப்பாங்க இந்த சம்பவத்தினால, அதை தான் வந்துட்டு குறித்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் லாஸ் ஆகும், பொருளாதார இழப்பு அதிகமாக இருக்கும். Communal violence leads to loss of life and public property. It leads to exploitation by way of plundering and indulgence in activities only for personal gains. அதாவது வகுப்புவாத வன்முறைகளால் உயிர் மற்றும் பொது சொத்துகள் சேதம் ஏற்படுகிறது. ஓகே, இப்போ ஒரு வயலன்ஸ் நடக்குது, ஓகே ஒரு ஏரியாவில் வயலன்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே இடத்துல கிளாஸ் எறிவாங்க, ஃபயர் பண்ணுவாங்க, ஸோ ஏகப்பட்ட அட்டாக்ஸ் நடக்கும். இதனால் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸும் வேஸ்ட்டாக போயிடும். ஓகே, ஒரு கடை வச்சுருப்பாங்க, சின்னமாக ஒரு கடை வந்துட்டு ரோட் சைடில் போட்டிருப்பாங்க, இல்லை பிக் சைட்லேயே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பிக்காக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஸ்மாலாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கலவரத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்புமே வந்துட்டு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேதம் அடைஞ்சிரும். ஓகே, இந்த வயலன்ஸ்னால இவ்வளோ பெரிய பாதிப்புகள் பொதுமக்களுக்குமே உண்டு, பொது ப்ராப்பர்ட்டிக்குமே உண்டு. ஓகே, அடுத்து பாருங்கள், இது வந்துட்டு கொள்ளையடித்தல் மற்றும் தனிப்பட்ட ஆதாயங்களுக்கான மட்டுமே நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் சுரண்டலுக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சமூக முரண்பாடு. ஓகே, கம்யூனல் வயலன்ஸ் ஸ்ட்ரென்தன் vote banks of ideologically aligned political parties and further disrupts the கோஹெசிவ்னஸ் இன் சொசைட்டி. அதாவது வகுப்புவாத வன்முறையானது கருத்தியல் ரீதியாக இணைந்த அரசியல் கட்சிகளில் வாக்கு வங்கிகளை பலப்படுத்துகிறது மற்றும் சமூகத்தில் உள்ள ஒற்றுமையை மேலும் சீர்குலைக்கிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த வயலன்ஸ்னால ஓகே ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால ஹோல் இந்தியா ஹோல் கம்யூனிட்டியே பாதிக்குது. ஓகே, ஒரு 2 பேர்த்துக்கு கலவரம் ஆகும், ஏதாச்சும் ஒரு சொத்து பிரச்சனையாக இருக்கும், சொத்து பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது, லைக் ஏதோ ஒரு லேண்டு சம்மந்தமாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு பண பிரச்சனையாக இருக்கும்.
ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதத்தை இழுத்து விட்டு, ஜாதிகளை இழுத்து விட்டு இந்த மாதிரியான கலவரங்கள் ஸோ எல்லாமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே. ஸோ இந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் வந்துட்டு வயலன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஓகே. ஸோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுற தப்புனால ஹோல் அந்த மக்களே வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு சேதங்கள் மட்டும்தான் ஆகுமா அப்படின்றது கிடையாது, நிறைய உயிரிழப்புகளும் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகிட்டுருக்கு. ஓகே. எரோஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ், அதாவது அரசியல் அமைப்பு மதிப்புகளுடைய அரிப்பு என்ன அப்படின்றத பாருங்கள். மதச்சார்பின்மை மற்றும் சகோதரத்துவம் போன்ற அரசியல் அமைப்பு விழுமியங்களை வகுப்புவாத வன்முறை வந்துட்டு நசுக்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இமிடியேட் காசஸ் ஃபார் ரயாட்ஸ், அதாவது கலவரங்களுக்கான உடனடி காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். ஜெண்டர் ஆஃபன்ஸ் அ மெம்பர் ஆஃப் ஒன் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி alleged for gender violence against a woman of other community offense like rape, sexual harassment and other issues like love jihad were also disturbing social fabric, அதாவது பாலின குற்றங்கள், ஒரு மத சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாலியல் பலாத்காரம் மற்றும் லவ் ஜிஹாத் போன்ற பிற சமூக குற்றங்கள் போன்ற பிற சமூக பெண்களுக்கு எதிரான பாலின வன்முறைக்காக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சமூக கட்டமைப்பை சீர்குலைத்துள்ளது. ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு இமிடியேட் காசஸ் ஆஃப் ரியோட்ஸ். ஓகே. கலவரங்களுக்கான உடனடி காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டியில் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க, ஓகே, அந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு ரேப் பண்ணப்படுறா. ஓகே. ஸோ இது வந்துட்டு அதாவது அந்த ரேப் பண்ண அந்த விக்டிம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்கனால இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது பண்ணிடுறாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்மளுடைய பெண்ணை வந்துட்டு சீர் பண்ணிட்டாங்களே, லைக் சீர்குலைய வச்சுட்டாங்களே, ஓகே, சீரழிச்சிட்டாங்களே அப்படின்றதுனா இன்னொரு கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க நம்மளோட கம்யூனிட்டி பொண்ணை சீரழிச்சிட்டாங்களே. ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்காக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயலன்ஸ் அதிகமாக நடக்குது. ஓகே. ஒரு பெண்களை வந்துட்டு இந்த மாதிரி தப்பாவோ, இல்லை ஒரு பெண்களை வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்துட்டு இன்னொரு கம்யூனிட்டி வந்துட்டு தப்பாக பேசினாவோ, இல்லை தப்பாக வந்துட்டு பார்த்தாலோ, இல்லை தப்பாக ஏதாச்சும் நடந்துக்கிட்டாலோ உடனே வந்துட்டு அது என்னவா மாறிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனல் வயலன்ஸாகவே மாறிடுது. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், religious festival. Okay, during the celebration of the festival, communal tension and disputes arise between the two communities like the celebration of ஹோலி ஆர் முஹரம். ஓகே. பண்டிகை கொண்டாட்டத்தின் போது ஹோலி அல்லது முஹரம் போன்ற இரு சமூகத்தினரிடையே வகுப்புவாத பதற்றம் மற்றும் தகராறுகள் எழுகின்றன. ஓகே. ஸோ இது வந்துட்டு இந்த 2 ஃபெஸ்டிவலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோலி அண்ட் முஹரம், ஓகே, ஹிந்துஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபெஸ்டிவல்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலவரம் ஏற்படுது. ஓகே. உங்கள் ஃபெஸ்டிவலை நீங்கள் கொண்டாட முடியாது, எங்கள் ஃபெஸ்டிவலை தான் நாங்கள் கொண்டாடுவோம், இப்படின்ற மாதிரியான தகராறுகள் ஏகப்பட்டது நம்மளோட இந்தியாவில் நடக்குது. அடுத்து லேண்ட் டிஸ்பியூட்ஸ். ஓகேவா, நில தகராறுகள். ஓகே. அமாங் த வேரியஸ் ரிலீஜியஸ் குரூப்ஸ் இன் த கண்ட்ரி ஓவர் த ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட், அதாவது நில தகராறுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தின் உரிமை தொடர்பாக நாட்டில் உள்ள பல்வேறு மத குழுக்களிடையே, அதாவது நிலம் அப்படின்றதுனால ஏகப்பட்ட தகராறுகள் வந்துடுது. ஓகேவா. ஒரு முஸ்லீமுக்கு சொந்தமான ஒரு இடத்தை ஹிந்து வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னோட இடம், என்னோட நாட்டில் உள்ளது, நீங்கள் என்னதான் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்து தான் வந்த ஒரு ரிலீஜியன். ஓகே. ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு ஒரு அகதிகள் மாதிரி தான் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு இந்த லேண்ட் உங்களுக்கு உங்கள் சொந்தமாகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஏகப்பட்ட கலவரங்கள் நார்த் இந்தியன்ஸில் நடந்துட்டுருக்கும் லேண்ட் டிஸ்பியூட்ஸ் மூலயமா. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ் அப்படின்னா நிர்வாக சிக்கல்கள் என்ன அப்படின்றத பாருங்கள். த ஸ்லோ ரியாக்ஷன் ஆஃப் போலீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் இனிஷியல் சிம்டம்ஸ் ஆஃப் கம்யூனல் வயலன்ஸ். இன்னும் சொல்லப்போனால் வகுப்புவாத வன்முறையின் ஆரம்ப அறிகுறிகளுக்கு பிறகு காவல்துறை மற்றும் நிர்வாகத்தின் மெதுவான எதிர்வினை. ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கலவரம் நடக்குது, அது உடனடியாக தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வரமாட்டாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து தாமதித்து வருவாங்க, அதுக்குள்ளேயே ஒரு உயிர் இழந்து போயிடும். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்துட்டு அதிகமாக நடக்குது. தென் ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலைசேஷன், அதாவது நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு. ஓகேவா. ரிலீஃப் மற்றும் rehabilitation work should be unbased and do not discriminate between the religious groups, அதாவது நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு பணிகள் பக்கச்சார்பற்றதாக இருக்க வேண்டும் மற்றும் மத குழுக்களிடையே பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
த பெனிஃபிட் ஆஃப் ஸ்கீம்ஸ் அண்ட் அதர் ரீஹாபிலிட்டேஷன் மெஷர்ட் ஷுட் ரீச் டு விக்டிம்ஸ். அதாவது திட்டங்கள் மற்றும் பிற மறுவாழ்வு நடவடிக்கைகளுடைய பலன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சென்றடைய வேண்டும். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக இடைக்கால நிவாரணம் வழங்கப்படலாம் மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தனிநபருக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் சரியான நேரத்தில் வழங்கப்பட வேண்டும். ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா இந்த கம்யூனல் வயலன்ஸை தடுக்கலாம். அடுத்து ரிலீஜியஸ் வயலன்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் மத வன்முறையை பற்றி பார்க்கலாம். ஓகே, ரிலீஜியஸ் வயலன்ஸ் இன் இந்தியா இன்க்ளூட்ஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் பை ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஒன் ரிலீஜியஸ் groups against followers and institution of another religious groups often in the form of rioting. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மத வன்முறை அப்படின்னா ஒரு மத குழுவை வந்துட்டு பின்பற்றவர்கள் வந்துட்டு மற்ற மத குழுவை வந்துட்டு பின்பற்றவர்களை அப்புறம் நிறுவனங்களுக்கு எதிரான வன்முறை செயல்களை வந்துட்டு உள்ளடக்கியது, பெரும்பாலும் கலவர வடிவில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியாவில் ஏகப்பட்ட கலவரங்கள் நடந்துகிட்ருக்கு. அதில் மத கலவரம் அப்படின்றது இன்ன வரையுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, ஜாதி இல்லை மதத்துக்குள்ளேயே கலவரங்கள் இல்லை மத கலவரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நம்மளோட இந்தியாவில் நடந்துட்டுருக்குன்னு தான் சொல்லலாம். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மத கலவரம் அப்படின்னா ஒரு மதம் இருப்பாங்க, இன்னொரு மதம் இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ள அந்த இதுதான். ஓகே, அந்த கம்பேரிசன், இன்னும் சொல்லப்போனால் இது என்னுடைய நாடு, இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை, லேண்டு, எஜுகேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு கலவரங்கள் நடக்கும். ஓகே, ஒரு பேச்சுவார்த்தையில் கொண்டு போய் அது கலவரமாக முடிஞ்சிடும். அதுதான் வந்துட்டு கலவரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனல் வயலன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ரிலீஜியஸ் வயலன்ஸ் இன் இந்தியா ஹேஸ் ஜென்ரலி இன்வால்வ்டு ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ். அதுவும் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரெண்டு மதங்களுக்கு வந்துட்டு இடையே ஏகப்பட்ட கலவரங்கள் உருவாகும். அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸுக்கும் முஸ்லீம்ஸுக்கும். ஓகே, இந்த ரெண்டு ரிலிஜியன்ஸில் உள்ளவங்களுக்கு தான் ஏகப்பட்ட வயலன்ஸ் நடந்துகிட்ருக்கும். அடுத்து இந்தியாவில் மத வன்முறை பொதுவாக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் உள்ளடக்கியது. அடுத்து பாருங்கள். ஸோ மதச்சார்பற்ற மற்றும் மத சகிப்புத்தன்மை கொண்ட இந்திய அரசியலமைப்பு இருந்த போதிலும் அரசாங்கம் உட்பட சமூகத்தின் பல்வேறு அம்சங்களில் பரந்த மத பிரதிநிதித்துவம், இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் மற்றும் தேசிய சிறுபான்மை ஆணையம் போன்ற தன்னாட்சி அமைப்புகளின் செயலில் பங்கு வகிக்கிறது. அரசு சாரா நிறுவனங்களால் செய்யப்படும் ஆங்காங்கே மற்றும் சில சமயங்களில் தீவிரமான மத வன்முறை செயல்கள் நிகழ்கின்றன. ஏனெனில் மத வன்முறையின் மூல காரணங்கள் பெரும்பாலும் வரலாறு, மத நடவடிக்கைகள் மற்றும் இந்தியாவின் அரசியலில் ஆழமாக ஓடுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ ஏன் இந்த மாதிரியான கலவரங்கள் அதிகமாக வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹிஸ்டாரிக்கலாக. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட இந்தியாவை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹிந்துஸ் ராஜ்யமாக இருக்கும். ஓகே, அந்த ஹிந்துஸ் இது வந்துட்டு இப்போ மட்டும் இல்லை, ஏஷியன் பீரியட்ல இருந்தே இப்போ முஸ்லீம் வந்துட்டு நம்மளோட இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுல்தான்ஸ் இந்த மாதிரியான ஆட்சியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ், அதாவது ஹிந்துஸ் எல்லாமே முஸ்லீம்ஸாக மாற்றிடுவாங்க. சிவன் கோயில் அப்புறம் ஏகப்பட்ட கோயில்களை வந்துட்டு அடித்து அதை வந்துட்டு செதைச்சிட்டு மசூதிகள் அதிகமாக கட்டப்பட்டுச்சு. ஸோ ஓகே, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹிஸ்டாரிக்கலில் நடந்த ஒரு விஷயத்தை இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாபர் மசூதி. ஓகே, ஸோ அந்த மசூதியை வந்துட்டு இடித்தது அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏஷியன் காலத்தில் அது ஒரு சுல்தான் பண்ணி வச்சுட்டு போன ஒரு விஷயம். அது இப்போ வரையும் தொடர்ந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் ஆஃப் எப்பயோ நடந்த ஒரு விஷயங்களை இப்போ வந்துட்டு கொண்டு வராங்க, பின்பற்றுறாங்க அப்படின்றது தேவையில்லாதது ஒன்று தான். ஓகே, ஸோ நம்மளோட ப்ரெசன்ட் நம்மளுக்கு இப்போ ஏகப்பட்ட டெக்னாலஜி வளர்ந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே சமம் தான். இந்தியாவில் இருக்க அரசாங்கமே வந்துட்டு நம்மளுக்கான ரைட்ஸ், இந்த ஹியூமன்ஸுக்கான ரைட்ஸுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த ஒரு ரிலிஜியன் ரைட்ஸுனுமே கொடுக்கல, ஹியூமன் ரைட்ஸுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது நம்மளுடைய மக்கள் இன்னுமே வந்துட்டு ஒரு நாலேஜ் இல்லாமல் இந்த மாதிரியான மத கலவரங்கள்லாம் அதிகமாக நடந்துட்டுருக்குன்னு தான் சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ மோஸ்ட்டாக இந்த மாதிரியான கலவரங்களை இன்வால்வ் ஆகிறது யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸாக தான் இருப்பாங்க. ஓகே, அடுத்து ஏஷியன் இந்தியா. பண்டைய இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஏஷியன் டெக்ஸ்ட் அசோக வதனா எ பார்ட் ஆஃப் திவ்யநாத மென்ஷன் அண்ட் நாட் புத்திஸ்ட் இன் புத்திரவர்தனா drew picture showing the Buddha bowing at the feet of Nirgrantha Jantiputra, identify with Mahavira, 24th Tirthankara of Jainism. ஓகே, ஸோ என்னென்னா திவ்யவதனாவின் ஒரு பகுதியான அசோகவதனா என்ற புராத நூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தர் அல்லாத ஒருவரை குறிப்பிடுவது புத்தர் நிர்கிராந்த ஞானிபுத்ராவின் மகாவீர் ஜைனிசமில் சேர்ந்த
24வது தீர்த்தங்கருடன் அடையாளம் காணப்பட்டார். காலில் வணங்குவதை காட்டும் ஒரு படத்தை வந்துட்டு வரைஞ்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு பௌத்த பக்தரின் புகாரின் பேரில் மௌரியா பேரரசின் பேரரசான அசோகர் அவரை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்தார். பின்னர் புந்திரவர்த்தனத்தின் உள்ள அனைத்து ஆஜீவிகளையும் கொல்லுமாறு மற்றொரு கட்டளையை பிறப்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த உத்தரவின் காரணமாக அஜீவிகா பிரிவை சேர்ந்த சுமார் 18,000 பின்பற்றவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அப்புறம் சிறிது நேரம் கழித்து பாடாலிபுத்ராவில் உள்ள மற்றொரு நிர்கிராந்திர பின்பற்றுபவர் இதே போன்ற படத்தை வரைஞ்சாங்க. ஸோ அவங்களையும் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரோட எரிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க இனி ஏஷியன் பீரியடில். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நிர்கத்திரத்தின் தலைவருக்கு ஒரு தினார வெள்ளி நாணயம் விருதையும் அறிவித்தார். ஓகே, அசோக வதனாவின் கூற்றுப்படி இந்த உத்தரவின் விளைவாக அவங்களுடைய சொந்த சகோதரர் வந்துட்டு விடாஷோகர் ஒரு மதவெறியர் என்று தவறாக கருதப்பட்டு ஒரு மசு பெய்ம்னால் கொல்லப்பட்டார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆசை இல்லாதவர்களுக்கு படும் துன்பத்திற்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, அதாவது the minister advised that this is an example of suffering that is inflicted even on those who are all free from desire. ஓகே, ஸோ அதுதான் வந்து இது ஒரு உதாரணம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அனைத்து உயிர்களின் பாதுகாப்பிற்கும் அவர் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய அமைச்சர்கள் வந்துட்டு அறிவிச்சாங்க. ஸோ இதுக்கு பிறகு தான் வந்துட்டு அசோகர் வந்துட்டு மரண தண்டனைக்கான உத்தரவை வந்துட்டு வழங்குவதை நிறுத்திட்டாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த கேடிஎஸ் சராவ் அப்புறம் பெனிமாத பருவாவின் கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, அசோகரால் போட்டி பிரிவினர் துன்புற்றப்பட்ட கதைகள் மதவெறி பிரச்சாரத்தில் எழும் ஒரு தெளிவான புனைக்கதையாக தோன்றுகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஓகே, அதாவது இது ஏஷியன் பீரியடில் நடந்த ஒரு விஷயங்கள், அது இப்போ வரைக்குமே வந்துட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஃப்ரம் பாஸ்ட் கடந்த காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா த ரியாட்ஸ் இன் இந்தியா ஆர் நாட் நியூ. ஓகே, ஸோ இந்தியாவில் வந்துட்டு நடக்கும் இந்த கலவரங்கள் எல்லாமே வந்துட்டு புதுசு கிடையாது. ஓகே, ஸோ சச் ஈவெண்ட்ஸ் ஆர் அக்யூரிங் இன் 17th century. ஓகே, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா 17th century இருந்தே நடந்துக்கிட்டு இருக்கு. பட் த ரியாட்ஸ் வேர் செக்டரியன் அட் த டைம் அண்ட் நாட் பேஸ்ட் ஆன் ரிலிஜன் லைக் 1720s among the Afghans, Abyssinians, Satnamians and Mughals. ஓகே, ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆனால் வந்துட்டு 1720களில் வந்துட்டு ஆப்கானியர்கள், அபிசீனியர்கள், சத்னாமிகள் மற்றும் முகல்ஸ் இந்த மாதிரியான மதத்தோடைய அடிப்படையிலேருந்து கலவரங்கள் வந்து அந்த நேரத்தில் வந்துட்டு மதவாதமாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்கிறான். ஓகே, யார் அப்படின்னு 1720s ஆப்கான்ஸு, அபிசியான்ஸு, சட்னாமீன்ஸ், முகல்ஸ் இவங்களுடைய கலவரங்கள். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள், பட் இன் 18th century அது அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையே மாறி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதங்களுக்கு இடையே அதிக மோதல்கள் நடந்தன. ஓகே, ஸோ மாறியது மற்றும் கலவரங்கள் வகுப்புவாத நிறத்தை எடுத்தன. ஓகே, ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மத வெறியாகவே ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் 18th century. அடுத்து ஹிந்து ரெவிவலிஸ்ட் மூமெண்ட் இன் 19th century லைக் Shuddhi movement of Arya Samaj and Muslim movements like Farizia movement to bring Bengali Muslim back on the true path of Islam. ஓகேவா, 19ஆம் நூற்றாண்டில் இந்து மறுமலர்ச்சி இயக்கங்கள் ஆரிய சமாஜத்தின் ஒரு சுத்தி இயக்கம் மற்றும் பிராசி இயக்கம் போன்ற முஸ்லீம் இயக்கங்கள் வந்துட்டு வங்காள முஸ்லீம்களை இஸ்லாத்தினுடைய உண்மையான பாதையில் கொண்டு வர உருவாகுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக் அண்ட் ஹிந்து மகாசபா பேஸ்ட் ஆன் ஃபியர் அண்ட் ஹேட்ரட்னு கூட சொல்கிறாங்க. அச்சம் மற்றும் வெறுப்பின் அடிப்படையில் முஸ்லீம் லீக் மற்றும் இந்து மகாசபை உருவாக்கம் செஞ்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா இன் 1947 ஆஃப்டர் பார்ட்டிஷன் மில்லியன்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு மூவ் ஃப்ரம் போத் சைட்ஸ் ஆஃப் த பார்டர். ஓகே, ஹிந்துஸ் இன் பாகிஸ்தான் அண்ட் முஸ்லிம்ஸ் இன் இந்தியா வேர் கில்டு இன் மாசஸ், உமன் வேர் ரேப்டு அண்ட் மெனி சில்ட்ரன் லாஸ்ட் தேர் பேரண்ட்ஸ். ஓகே, 1948 இந்தியாவோட பிரிவினைக்கு பிறகு, ஓகே, அந்த பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, அந்த இந்தியாவுடைய பிரிவினைக்கு பிறகு மில்லியன் கணக்கான மக்கள் வந்துட்டு எல்லைக்கெல்லாம்
அதாவது பார்டர்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு போகப்பட்டாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இது ஏற்பட்டுச்சு. ஓகேவா, பாகிஸ்தானில் இந்துஸ்களும் அதே மாதிரி இந்தியாவில் வந்து முஸ்லீம்களும் பெரும்பாலால் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டாங்க. ஓகே, பெண்கள் வந்துட்டு கற்பழிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. ஓகே, இதனால் அந்த குழந்தைகள் தனியாகவே தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ பாகிஸ்தானில் ஹிந்துஸை கொல்றது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் முஸ்லீம்ஸை கொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அடுத்து ஆன்டி-சிக் ரியோட்ஸ் 1984 6 in large number were massacred by anti-Sikh mob. This massacre took place in response to the assassination of Prime Minister Indira Gandhi by his own Sikh bodyguard in response to her action authorized in military operations. அதாவது சீக்கியர்களுக்கு எதிரான கலவரங்கள் வந்துட்டு 1984 வந்து சீக்கியர்களுக்கான எதிரான கும்பலால் ஏராளமான சீக்கியர்கள் வந்துட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க, இந்த சிக்ஸ் அப்படின்றவங்க. ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு புத்திஸ்ட், ஜெயினிஸ் இந்த மாதிரியான ஒருத்தவங்கள சீக்கியர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த படுகொலை வந்து இந்த படுகொலை வந்து பிரதமர் இந்திரா காந்தியை அவங்களுடைய சொந்த சீக்கிய பாதுகாவரால் படுகொலை செய்யப்படுறதுக்கான பதிலடியாக அவங்களுடைய இராணுவ நடவடிக்கையை வந்துட்டு அங்கீகாரத்திற்கான பதிலளிக்கும் ஒரு வகையில் நடந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் காஷ்மீரில் இன மோதல்கள் மற்றும் 1981 காஷ்மீரி பண்டிதர்கள் விலக்கப்பட்டது. ஓகே, காஷ்மீர் பள்ளத்தாக்கில் தீவிரவாத இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் காரணமாக சகோதரத்துவம் கடுமையான அடியை வந்துட்டு கண்டுச்சு நம்மளோட இந்தியா. ஓகே, இந்தியாவின் அவர்களுடைய சொந்த நாட்டில் அகதிகளாக அந்தஸ்தாக வழங்குச்சு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாப்ரி மஸ்ஜித் டெமலைசேஷன் 1992. ஓகேவா, அதாவது 1992 பாபர் மசூதி வந்துட்டு இடிக்கப்பட்டுச்சு. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 சில அரசியல் அணிதிரட்டல் காரணமாக இந்து மத குழுக்களுடைய எதிர்ப்பு சூழல் ஏற்பட்டு அப்புறம் பாபர் மசூதியை இடித்து வந்துட்டு ராமர் கோயிலில் கட்டப்பட்டாங்க. ஓகேவா, ஆதரவாக இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பெரிய அளவில் கரசேவகர் அயோத்திற்கு வருகை தந்தனர். ஓகே, அங்கே அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோத்ரா சம்பவம் வந்துட்டு குஜராத் கலவரங்கள் வந்துட்டு 2002 நடந்துச்சு. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 கோத்ரா சம்பவம் வந்துட்டு அயோத்தியிலிருந்து சபர்மதி எக்ஸ்பிரஸில் திரும்பி கொண்டிருந்த கர்சேவக் ரயிலின் பெட்டிகளில் தீ வைத்து கொல்லப்பட்டனர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த செயலை வந்து தொடர்ந்து குஜராத்தில் வகுப்புவாத வன்முறை வந்துட்டு நீடித்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ். ஓகே, சமீபத்திய வளர்ச்சிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது ரீசண்டாக நடந்த வயலன்ஸ். ஓகே, சமீபத்திய வளர்ச்சிகளை தான் சொல்கிறாங்க. அசாம் கம்யூனல் வயலன்ஸ். ஓகே, இது 2012 நடந்துச்சு. அசாம் வகுப்புவாத வன்முறை வந்துட்டு 2012 நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா in 2012 there were ethnic clashes between borders, tribal Christian and Hindu faith and Muslims. Ethnic tensions between Borders and Bengali speaking Muslims escalated into a riot of Kokrajhar in July 2012 when unidentified miscreants killed 4 Bodo youths at Jaipur. ஓகேவா, 2012 போட்டோக்கள் பழங்குடியினர், கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்து மதம் மற்றும் முஸ்லீம்களுக்கு இடையே இன மோதல்கள் வந்து நடந்துச்சு. ஓகேவா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டோக்களில் வந்துட்டு பெங்காலி பேசும் முஸ்லீம்களுக்கும் இடையிலான இன பதற்றம் வந்து ஜூலை 2012 வந்துட்டு கோஜ்ராவில் ஒரு கலவரமாகவே மாறிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஜாய்ப்பூரில் வந்துட்டு அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் வந்துட்டு 4 ஃபோட்டோ இளைஞர்கள் வந்துட்டு கொன்றனர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்து முசாஃபர் நகர் வன்முறை. இது வந்து 2013 நடந்துச்சு. த காஸ் ஆஃப் திஸ் எத்னிக் கிளாஷ் பிட்வீன் ஜாட் அண்ட் Muslim community in very much disputed and has many versions. According to few, it was started after some suspicious post on social media platform Facebook. According to some, it was escalated after the eve-teasing case in Shamli. Okay, ஜாட் மற்றும் முஸ்லீம் சமூகத்திற்கு இடையான இந்த இன மோதலுக்குரிய காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருடைய கூற்றுப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நடந்த ஒரு விஷயத்தை அதன்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலவரம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சிலரின் கூற்றுப்படி ஷாம்லின்னு ஈவ் டீசிங்கோடைய வழக்குக்கு வந்துட்டு அவங்களுடைய வழக்குக்கு பின்னாடி இது வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகரிச்சிச்சு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அதே மாதிரி 2020 4 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி கலவரம், அதில் பார்த்தீங்கன்னா
Delhi saw the riots between Hindu and Muslim community after the hate speeches that followed the anti-CAA and anti-NRC protests in Delhi region. ஓகேவா, டெல்லி பிராந்தியத்தில் சிஏஏ மற்றும் என்ஆர்சி எதிர்ப்பு போராட்டங்களை தொடர்ந்து வெறுப்பூட்டும் பேச்சுகளுக்கு பிறகு இந்து மற்றும் முஸ்லீம் சமூகத்தினரிடையே கலவரங்கள் வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு ஏற்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அடுத்து கம்யூனல் வயலன்ஸுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, மெஜாரிட்டி அண்ட் மைனாரிட்டி இஷ்யூ. ஓகேவா, பெரும்பான்மை சிறுபான்மையான பிரச்சனைகள், சென்ஸ் ஆஃப் விக்டிமைசேஷன் அண்ட் ஆப்ரேஷன் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஓகேவா, சிறுபான்மையினருடைய மனதில் பலவாகங்கள் மற்றும் ஒடுக்குமுறை உணர்வு. ஓகே, மைனாரிட்டிஸுக்கும் மெஜாரிட்டிஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க அதிகம், மைனாரிட்டிஸில் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட் இருக்கிறனால இந்த மாதிரியான இஷ்யூஸ் அதிகமாக நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி மரபு மொழி. ஓகேவா, ஃபீலிங் அசோசியேட்டட் வித் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கல்ச்சர் பேட்டர்ன் பர்சனல் லாஸ் அண்ட் தாட்ஸ் விச் ப்ரிவென்ட்ஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் செக்குலரிசம் அண்ட் ரிலீஜியஸ் டாலரன்ஸ். ஓகேவா, மதச்சார்பின்மை மற்றும் மத சகிப்புத்தன்மையை ஏற்றுக்கொள்வதை தடுக்கும் தனித்துவமான கலாச்சார முறை, தனிப்பட்ட சட்டங்கள் மற்றும் எண்ணங்களுடன் தொடர்புடைய உணர்வு. ஸோ த ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆர்த்தோடாக்ஸ் மீன்ஸ் ஒரு டிவோஷனல் ஃபேமிலி. ஓகே, ஒரு மதத்துக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் இருக்கும், ஒரு கல்ச்சர் இருக்கும். ஸோ கல்ச்சர் டிஃப்ரென்ஸாக இருக்கும்போது அது வந்துட்டு நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க, அப்போ அவங்க தனித்துவமாக தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வந்துட்டு அவங்களுக்குள்ளே வந்துடுது. ஸோ இதுவுமே வந்துட்டு இந்த இஷ்யூஸுக்கான ஒரு இதாக கூட இருக்கலாம், கம்யூனல் வயலன்ஸ் தோன்றதுக்கான ஒரு காரணங்கள். அடுத்து சைக்காலஜி. ஓகே, உளவியல் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபீலிங் ஆஃப் ஹிந்துஸ் அபவுட் முஸ்லீம் அஸ் அன்பேட்ரியட் அண்ட் ஃபெனாட்டிக்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் ஆஃப் முஸ்லீம் தட் தே ஆர் கன்சிடர்ட் செகண்ட் ரேட்டட் சிட்டிசன் அவுட்சைடர்ஸ். அதாவது முஸ்லீம்களை சேத பக்தியற்றவர்களாகவும், முஸ்லீம்களை தேச பக்தியற்றவர்களாகவும் வெறியர்களாகவும் இந்துக்கள் வந்துட்டு கருவது போலவும், அவங்க இரண்டாம் தர குடிமக்களாகவும் வெளியாட்களாகவும் கருதப்படுகிறார் என்ற உணர்வு போலவும். ஓகே, சைக்காலஜி படி இப்போ வந்துட்டு நம்ம என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிந்துஸோட இப்போ இந்த மோஸ்ட்டாக ஹிந்துஸ் ரிலீஜியன்ஸ் தான் அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால இவங்களுடைய நாடு தான் இது, அப்போ நம்மளுக்கு அது சொந்தம் இல்லை, பட் நம்மளுக்கும் இதில் உரிமை இருக்குது. சைக்காலஜி அவங்களே ஒன்று நடந்துக்கிற ஒரு விஷயங்கள்னாலையும். நெக்ஸ்ட்டு சமூக காரணங்கள். ஓகே, கல்ச்சரல் டிஸ்டிங்ஸ் பிட்வீன் செக்ஷன்ஸ், அதாவது பிரிவுகளுக்கு இடையேயான கலாச்சார வேறுபாடு. இது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்ட் தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கல்ச்சர் வைஸ் ட்ரெடிஷ்னல் வைஸ் ஒருத்தவங்களுக்கும் இப்போ ஃபேமிலி வைஸே பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஒரு உணவு முறையே வேறு மாதிரி இருக்கும், இன்னொரு வீட்டில் இன்னொரு உணவு முறை வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் ரிலீஜியஸ் படி பார்த்தா எல்லாருக்குமே வந்துட்டு வேறு மாதிரியான கல்ச்சர், வேறு மாதிரியான செக்ஷன்ஸில் இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபுட் சொல்ல போனால் எல்லாருமே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிரியாணி, நான்வெஜ்ஜு இதெல்லாம் வந்துட்டு முஸ்லீம்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாது, ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பொங்கல், இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னலாக இது பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸுமே ஏற்றுக்கிறாங்க. ஓகே, பட் அவங்களுக்கு படி இது வந்துட்டு ஒரு சமூக காரணங்களாக இருக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பொருளாதார நிலை, அதனாலேயும் வந்துட்டு ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்றாங்க. எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் மெயின்லி டியூ டு எஜுகேஷன், ஸ்கில் ட்ரைனிங் எக்ஸெட்ரா. திஸ் ஜென்ரேட்ஸ் த சென்ஸ் ஆஃப் ஹேட்ரட் வித் க்ரோத். அதாவது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், முக்கியமான கல்வி திறன்கள், பயிற்சி போன்றவற்றால் ஏற்பட்டும் இது வளர்ச்சியுடன் வெறுப்பு உணர்வை வந்துட்டு உருவாக்குது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் வைஸ், ஓட் பேக் அப்பாஸ்மெண்ட்ஸ் ஃபேவரிங் செக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் சிட் ஃபீலிங் அ ஹேட்டட் அபவுட் அதர்ஸ். ஓகேவா, வாக்கு வங்கியை வந்துட்டு திருப்திப்படுத்துதல், பிரிவினருக்கு வந்துட்டு சாதகமாக இருப்பது போன்றவை வந்துட்டு பிறர் மீது வெறுப்பு உணர்வை வந்துட்டு தூண்டுகிறது. ஓகே, ஸோ இப்போ பொலிட்டிக்கல் வைஸ் இன்னொருத்தவங்க மைனாரிட்டிஸுக்கு அதிகமாக அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு ஏகப்பட்ட ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ மெஜாரிட்டிஸ் பீப்புள்ஸுக்கு இந்த மாதிரி தோன்றது இருக்குது. அடுத்து இந்த ரூமர்ஸ்னாலேயோ இல்லை ஃபால்ஸான நியூஸ்னாலேயும் இந்த மாதிரி கம்யூனல் வயலன்ஸ் நடந்துகிட்ருக்கு. த பிக்கஸ்ட் காஸ் ஆஃப் வயலன்ஸ் இன் த வேர்ல்டு தீஸ் டேஸ் be it about cow slaughter, child trafficking, theft etc. இந்த நாட்களில் உலகில் நடக்கும் வன்முறைகளுக்கு மிகப்பெரிய காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுவதை, குழந்தை கடத்தல், திருட்டு போன்றவை. ஓகே, ஸோ இது வந்துட்டு மோசமான ஒரு கம்யூனல் வயலன்ஸாக இருக்குது. அடுத்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளிப்புற காரணிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ், எனிமி நேஷன்ஸ் ட்ரை டு இன்சைட் ஹேட்டட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு டெஸ்டபிளைஸ் த நேஷன். ஓகேவா, சேதத்தோடைய சீர்குலைக்க சிறுபான்மையினுடைய மனதில் வெறுப்பை தூண்டுவதற்கும் அரசு சாரா எதிரிகள் வந்துட்டு முயற்சி செய்கிறார்கள். ஓகே, நான் கவர்மெண்டல் வந்துட்டு இதுக்காகவே ஒரு மத கலவரத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காகவே சில முயற்சிகள்லாம் செஞ்சிட்ருப்பாங்க. லைக்
ஃபேக் நியூஸ் பரவுறது, ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி அவங்களே ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி செஞ்சு அது பொதுமக்களுக்கு பரவி ஓகே ஸோ இதனால் நம்மளுடைய நாட்டில் சேர்ந்தவங்க நம்மளுடைய மதத்தில் சேர்ந்தவங்களை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு உணர்ச்சிகளை தோண்டி அதை வெறுப்பாக ஆக்கி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கம்யூனல் வயலன்ஸை வந்துட்டு உருவாக்க வச்சிடுறாங்க. அடுத்து இதோடைய பாதிப்புகள் என்னவா இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, மனித உரிமையை மீறிடுறாங்க. வயலன்ஸ் டேக்ஸ் அவே லிவ்ஸ் ப்ராப்பர்ட்டி சோர்ஸ் ஆஃப் இன்கம் எக்ஸெட்ரா வயலேட்டிங் ஹியூமன் ரைட்ஸ். ஓகே, ஸோ மனித உரிமைகளை மீறும் உயிர்கள், சொத்துக்கள், வருமான ஆதாரம் போன்றவற்றை வன்முறை வந்துட்டு பறிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக் லாஸ் ஆகுது. ஓகே, ஸோ வருமான ஆதாரத்திற்கான சேதம், ஒரே சம்பாதிப்பவர்களை கொள்வது போன்றவை குடும்பங்களில் வாழ்நாள் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தி போயிடுது. அதே மாதிரி செக்ரேட்டரிசம், அதாவது மதவெறியினால். ஓகே, ஸோ த ஃபீலிங் ஆஃப் மார்ஜினலைசேஷன் அண்ட் எலினேஷன் கிவ்ஸ் வே டு டெண்டன்சி ஆஃப் செக்ரேஷன், செப்பரேட்டிசம் எக்ஸெட்ரா அஃபெக்டிங் நேஷன் பில்டிங். ஓகேவா, ஓரங்கப்படுத்துதல் மற்றும் அந்நியப்படுத்துதல் போன்ற உணர்வுகளை பிரிவினைவாதம் போன்ற போக்குகளுக்கு வழிவகுக்கின்றன அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள் பாதுகாப்பு சிக்கல்கள். ஓகே, ஸோ வயலன்ஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஹேஸ் நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். ஓகே, வன்முறை மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தேசிய நலனில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே தான் கம்யூனல் வயலன்ஸுக்கான ஒரு பாதிப்புகள். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் கம்யூனல் வயலன்ஸ்னால் என்ன, அதுக்கான ரீசன் என்ன, ஸோ எந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகே ஸோ எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஏஷியன் பீரியடில் நடந்தது, ஃப்ரம் பாஸ்ட் 14th செஞ்சுரியிலேருந்து இப்போ வரைக்குமே நடந்துட்டுருக்கிறது எல்லாத்தையும் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. 17th செஞ்சுரியில் நடந்துட்டு இருந்ததுலேருந்து இப்போ வரையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ 2020 வரைக்குமே இந்த மத சம்பவம் வந்துட்டு அதாவது கம்யூனல் வயலன்ஸ் நடந்ததை நம்ம ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கம்யூனல் வயலன்ஸோட சேர்த்து டெரரிசமை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இதோட இந்த பார்ட் 2 உங்களுக்கு ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்ட் 3ல் உங்களுக்கு இதோட கண்டினியூஷன் வரும். தேங்க்யூ.